அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி மீ விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது சிக்கன் குருமா. சிக்கன் குருமா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சூப்பர் கம்புட்டு எம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி, 5 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை சேர்த்துக்குவோம். பட்டை சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். ரம்பத்தலை முதல்லே போடணும், மறந்துட்டேன். ரம்பத்தலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அதை போட்டால் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் வாடை. இப்போ தக்காளி, பச்சை மிளகா 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இது எல்லாமே கண்ணாடி பதம் வதங்கணும். ரொம்ப வெங்காயம் கலர் மாறக்கூடாது, மாறாத அளவுக்கு வதக்கணும். நல்லா தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். ராசுமல் போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து அதில் கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு தான் நல்லது. கல் உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். நல்லா பிரட்டி விட்டு வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை சும்மா கூட வைக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு நல்லா வேகணும். தண்ணி வெளியில் வர்ற அளவுக்கு சிக்கன்லேருந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா கறி மசாலா தூள், மட்டன் மசாலா இருக்குது. இது வீட்டிலே ரெடி பண்ணது. இதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து இதையும் அதோட சிக்கனோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்குவோம். கருகக்கூடாது. கருகாமல் நல்லா வதக்கிக்கிறணும். ஆனால் அதிலே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இது சிக்கன் குருமா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கிடுவோம். 3 விசில் வரட்டும், பார்க்கலாம். இங்கிட்ட அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி சாரில் எடுத்து சேர்த்துக்குவோம். அரை மூடி தேங்காய் அதை சேர்த்து அதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பாதாம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நைஸாக இருக்குது இந்த பேஸ்ட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 விசில் போய் ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக சிக்கன் வெந்திருக்கு, உருளைக்கிழங்கு வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு சட்டியில் மாற்றிக்குவோம். இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றியாச்சு. மாற்றி இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இந்த குருமாவில் சேர்த்துக்கிடுவோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் இது ஹைலைட்டே குருமாவுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான மல்லித்தலை தூவிக்கிடலாம். இந்த மல்லித்தலையை தூவி மூடி போட்டு மூடினோம்னா குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். மூடி வச்சு பார்க்கலாம். மூடி வச்சு திறந்து பார்ப்போம். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் குருமா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடியாக இருக்குது. மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவியாச்சு. தூவி இப்போ ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்குவோம். மாற்றி சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், சிக்கன் குருமா. இது சப்பாத்தியோட, நானோட, வெரைட்டி ரைஸோட, ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.